பாதகம் இல்லை அப்படிங்கிறாரு. ரெட்டையில இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சேஃப் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது அனுபவம் உள்ள கட்சி, அதனால அதுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு, அது பிரைமரி ஃபோர்ஸாக எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு நல்ல ஒரு கூட்டணி மெட்டீரியல் எடப்பாடி அவர்கள். ஸோ இப்போ அது வந்து அந்த கூட்டணி அமைத்தாலும், இப்போ திமுக வந்து கூட்டணியில் ரொம்ப எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க அமைத்த கூட்டணி எப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டிவிக்கு வந்து ஒரு கூட்டணி அமைக்க தடுமாறுகிறது பார்க்குறாங்க. கோவளத்தில் செட்டிங்ஸ்லாம் உட்காந்தவர் கூட ஒரு கூட்டணி அமைக்க முடியல. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி ஒரு நல்ல மெட்டீரியலாக அவர் கூட்டணி ஆட்சி நடத்தியிருக்கார். இன்றைக்கி ஒரு கூட்டணியை ஒரு வருடங்கள் பேசியிருக்கோம். ஸோ அதனால் அவருக்கான ஒரு பொசிஷனுங்கிறது இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு அடிப்படை இஷ்யூ என்னென்னா, இன்றைக்கி ஏன் வந்து அதிமுக பலவீனமாக இருக்குன்னா, இன்னும் பெரிய எப்படி வந்து திமுக தன்னுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை தாவேக்காவுடன் இழந்தது, அதே போல் எப்படி அதிமுக தன்னுடைய அதிருப்தி எம்எல்ஏக்களை தாவேக்கா இழந்தது, இரண்டுமே ஒன்று தான். ரொம்ப அடிப்படையில் என்னென்னா, அவங்களுக்கு திமுக தலைமையிலிருந்தோ அதிமுக தலைமையிலிருந்தும் கிடைக்காத ஏதோ ஒன்று தாவேக்கா தலைமையிலிருந்து கிடைக்கிறது. கிடைத்ததுனால தான் அவங்க போனாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆஃபரை இந்த சம்பந்தப்பட்ட தலைமை கொடுக்குமானா முடியாது. அது என்ன மாதிரி ஆஃபர் நமக்கு தெரியாது. ஆனால் அது நிச்சயமாக அவங்களால கொடுக்க முடியாது. அதனால எல்லாரும் போகிறாங்களே அப்படின்னா, ஆஃபர் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி போனால் அதோட ஆஃபர் பெட்டரான ஆஃபர் தான் போக தான் செய்வாங்க. இது இயல்பு தான். இதை யாரும் குறுக்க வந்து தடுக்கவே முடியாது. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை மாத்திட்டீங்களே சார்? இல்லை, இது நியூ நார்மல். இதுதான் நம்ம வந்து யதார்த்தத்தையும் ஒப்புக்கணும். சரி. பட் இன்னைக்கு என்ன நிலைமை மாறி இருக்குன்னா, பனையூர்ல கஷ்டப்பட்டு பல நேரம் காத்திருந்து உள்ள போய் முட்டி மோதி உள்ள போனவங்க நடமை இன்னைக்கு என்னன்னா, ஆகா கொஞ்சம் அவசரப்பட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல். இதை மனதில் வச்சு எடப்பாடி என்ன சொல்றாரு, போனாங்க திரும்பி வருவாங்க, வந்தா சேர்த்துக்க மாட்டா சொல்லாம வந்தா சேர்த்துப்பா, ஆனா வந்தா அவருடைய வாழ்க்கை ஜீரோவிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, இந்த உறுதி, இதை நான் வேற எந்த தலைவர்கிட்டையும் பார்க்கல. மற்றவங்க அமைதியா இருக்காங்க. ஏன் அவசரப்பட்டுட்டோமே ஏன் யோசிக்கணும்? அங்க போனவங்களுக்கெல்லாம் நல்ல பொசிஷன் இருக்குது. இல்ல, அதுதான் நடக்குது. போனவனே செங்கோட்டையனை மட்டும் மனதில் வச்சு பேசாதீங்க. செங்கோட்டையனுக்கு அப்புறம் போனவங்களால செங்கோட்டையை ரீச் பண்ண முடியலங்கிறலாம் செய்தி வருது. ஸோ அப்படி இருக்கும்போது போனவங்களும் ஒரு மனத்தாங்கல இருக்காங்க. நான் அதிமுகலேருந்து போனவங்க மட்டும் இல்லை, மற்ற கட்சியிலேருந்து போனவங்க கூட அவங்க ஒரு உற்சாகத்தில் தான் போனாங்க. அவங்க எடுத்த முடிவு சரியும் கூட. ஏன்னா தாவேக்காவுக்கு இன்னொரு 10-20 ஆண்டுகள் ஒரு வளர்ச்சி இருக்குன்னு நினைச்சு போனாங்க. ஆனா போன உடனே அவங்களுக்கு நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கும்னு ஒரு ஏமாற்றம் போனாங்க. அது ஏமாந்து போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு மனசு திருப்தி இல்லை. இதை மனதோ இந்த ஒரு ஏதோ ஒரு இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறாரு. நீங்க வந்தீங்கன்னா வரலாம், ஆனா அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு. இதை வந்து இது ஒரு புதுசாக ஸ்டேட்மெண்ட்டாக கூட சொல்லல. என்னைக்கு அந்த 25 எம்எல்ஏக்கள் அவங்க சப்போர்ட் பண்ணோன்னு அன்னைக்கே வந்து ஒரு 4 பக்க அறிக்கையில் மாவட்ட செயலர்கள்லாம் தூக்குனார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது என்னன்னா, இந்த கமிட்மெண்ட், அதாவது நான் உறுதியாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயம். ஸோ இன்னைக்கு எது நடந்து விட போவதில்லை, நம்ம அந்த விஷயத்த ஒடிவா இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, நீங்க வந்து இது என்ன இருந்தாலும் இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த பூவை இல்ல, இப்போ ஷாம் சார் சொன்ன மாதிரி அதிமுகல இருந்து போனவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான அதிமுகவோட தூண்களா இருந்தவங்க. இது அதிமுகவுக்கு இழப்பு இல்லையா? அதுதான் சொல்றேன். நம்ம அதிமுக இழப்பு அப்படின்னு சொன்னா நிச்சயமா இழப்பு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அங்க போனா இருக்கா, ஆனா இவர்களுக்காக ஓட்டு விழுந்ததா அப்படின்னு எல்லாம் பார்க்கணும். ஷாம் சார் ரொம்ப கிளியா சொன்னாங்க, ஜெயலலிதா முகத்துக்காக, எம்ஜிஆர் முகத்துக்காக, எடப்பாடி முகத்துக்காக விழுகிற ஓட்டுகளை விட இரட்டை சின்னம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இன்னைக்கு வர்ற கோரிக்கை கூட என்ன இருக்குன்னா, நீங்க எப்படியாவது இந்த ரெட்டை சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி செய்தி வருது. அதாவது அதிருப்திகள் என்னென்ன, அதை புதுசு இல்லை, 3 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தோம். நிறைய பேர், நிறைய தலைவர் என்ன சொன்னாங்க, என்ன திரும்ப கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு, ரெட்டை சின்னத்தை முடக்குங்க அப்படின்னாங்க. ஏன்னா அந்த சின்னம் இருக்கும்போது அவர்களுக்கான அந்த தொடர்பு வந்து அதை பிளாக் பண்ணிட்டா அவங்க ரிலீவ் ஆகும். இன்னைக்கும் எடப்பாடியை பிடிக்காத அதிருப்தியில் இருப்பவர்கள் இந்த முயற்சி எடுப்பாங்க. நாங்க வந்து நீங்க எங்களுக்கு பழைய பதவிகள் கொடுக்கணும், எங்களை பழையபடி நாங்க செல்வா கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா எங்களுக்கு வந்து எடப்பாடியை மாத்துங்க, அப்படி இல்லைன்னா இரட்டை சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி டெல்லி கதையை தட்டுவார்கள், பனையூர் கதையை தட்டுவார்கள், அவங்க எல்லா கதைகளையும் தட்டுவார்கள். ஆனா இது இவர்கள்லேருந்து அவங்க எச்சரிக்கையா தான் இருப்பாங்க. இதுவரைக்கும் அவர்களை சப்போர்ட் பண்ணவங்க. ஏன்னா அதை கடந்த ஓராண்டுகளாக நம்ம அதை பேசியிருந்தது, டெல்லிக்காரர்கள் செய்து தான் எல்லாம் நடந்தது, இங்க இருக்கிறவங்க டெல்லிக்கு தான் ஃபிளைட் பிடிச்சி போறாங்கிற மாதிரியான யூகங்களில் வச்சு தான் நிறைய டிரைவ் ஆனிச்சு. அப்படிலாம் இல்லைங்கிறது நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்ல பார்த்தோம். பெரிய அளவுக்கு பாஜக பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய கவனம் செலுத்தவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கும். பட் அவர் எடப்பாடி என்ன பண்ணாலும் அவரை சேலஞ்ச் பண்றதுக்கு இன்னைக்கு எதுவும் இல்லை. ஒரு நம்பர் 3 பொசிஷன்ல இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ எதிர்காலத்தில் தமிழ்நாடு அரசு எதை நோக்கி போகுதுன்னா கூட்டணி அரசியல் நோக்கி போகுது. ஸோ கூட்டணி அரசுக்கும் போது ஒரு பிரைமரி ஃபேக்டர் வேணும், ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவர் வேணுங்கும் போது அந்த இடத்த அவர் நிச்சயமா நிரப்புவார். அவர் மட்டுமே அதிமுக தனித்து ஆட்சியை பிடிக்குமா? நிச்சயமா நடக்காது, அதை நான் உறுதியாக சொல்றேன். ஆனால் அவங்க ஒரு முக்கியமான நம்பகமான பார்ட்னரா வரப்போற எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சிகளாக தான் இருக்க போகிறது. ஸோ அப்போ அதில் பிரைமரி ஃபேக்டராக ரொம்ப பெருசாக இருக்க போறாங்க. ஸோ அதனால இந்த கட்சி கட்டமைப்புக்கு எந்த சேதாரமும் இல்லை. இதுக்கு மேல அவங்க செயல்படுகிற விதம் ஒரு பக்கம். பட் அதை தாண்டி நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துல தாவேக்காவும் திமுகவும் இருக்கும்போது அதிமுக நாடி யார் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அது நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் வந்து ஒரு நம்பர் கேம் தான். ஆக்சுவலா இது நம்பர் ஆஃப் சீட்ஸை வச்சு சொல்றோம்.
நீங்க ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப பலவீனமா இருக்குது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியை வந்து நாங்க வந்து திமுக தான் எதிர்க்கிறாங்க, திமுக விஷயங்களை தான் எல்லாம் எதிர்க்கிறாங்க. மிகப்பெரிய ஸ்கோப் அண்ணா திமுக இருக்குது. இந்த அதனாலதான் வந்து நீங்க எடப்பாடியோட அறிக்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுறாரு. நீங்க ஒண்ணு இல்ல, இந்த அரசு வந்து இந்த அரசை இந்த போன அரசுலையும் சரி, கடைசி 2 ஆண்டுகளும் சரி, இப்போ ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்கள் என்டிஏல தான் இருக்காங்க. எடப்பாடியோட அறிக்கைகள், அன்புமணியோட அறிக்கைகள் ரொம்ப தெளிவான விஷயம் சொல்லுது. இதற்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல ஆளுங்கட்சி இருந்தாலே போதும். அந்த இடத்துல திமுக தடுமாறுகிறது. திமுக தான் இன்னைக்கு மெயின் ஆப்போசிஷன், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது நம்பர்ஸ் நம்மளுக்கு கை கொடுத்திருக்கு. ஆனாலும் மக்கள் வந்து யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து ஷாம்சன் சொன்ன மாதிரி இது வந்து மிகப்பெரிய தோல்வியில சொல்ல முடியாது. நம்ம வார்த்தைகளை கூட விளையாடலாம், வெற்றி வாய்ப்பை நடுவ விட்டு விட்டதெல்லாம் சொல்லலாம், அது கூட கொஞ்சம் அதிகப்படி தான். ஆனா ரொம்ப மோசமான தோல்வி இது, எடப்பாடி செயல்பாடுகளான தோல்வின்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவருக்கு வெற்றி வாய்ப்பு கை கொடுக்கவில்லை, சூழல் கை கொடுக்கவில்லை. ஜனங்க என்ன பண்ணாங்க, திமுக வேண்டாம் அப்படி பார்க்கும்போது அல்டர்னேட்டிவா ஒன்னு இதை விட பெட்டரான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்தாங்க. சோ அப்போ கூட ஒரு கூட்டணி அரசியல் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் அதிமுக இருந்தது. ஒருவேளை தாவேகாவும் அதிமுக கூட்டணி அமைச்சா ஒரு பெஸ்ட் ஒரு கூட்டணி அரசா கூட இன்னைக்கு இருந்திருக்கலாம். அது எல்லா தரப்பையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இன்னைக்கு அதுலயும் ஒரு தடுமாற்றம் இருக்குது. சோ அதனால வாய்ப்புகள் நிச்சயமா அதிமுக இருக்கு. அதுல வந்து எடப்பாடியோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது இல்லை. ஆனா இதுவரைக்குமான செயல்பாடுகள் திருப்திகரமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வலிமையா இரும்பு கரத்தோடு தான் இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு அந்த கட்சிக்கு தேவை. திரும்ப ஒருங்கிணைந்த அதிமுக முடிஞ்சிச்சு. ஷாம்சன் சொன்னதுதான், அதெல்லாம் 2024க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி உள்ள அதிமுகவுடைய கதைகளை நம்ம பேசவே கூடாது. அது வந்து இன்னைக்கு இரலவெண்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கான அதிமுக ஒரு புதிய இளைஞர்கள் வாக்கு நோக்கி வசீகரிக்கும், அவங்களை நோக்கி போகணும், பெண்கள் வாக்கை நோக்கி போகணும். அதற்கு எடப்பாடி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத தான் பார்க்கணும். 2வது ஆட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற இடத்துல இருக்காரா, எந்த அளவுக்கு திமுகவை விட அக்ரெசிவா அவர் வந்து அதை எதுக்கு செயல்பட போகிறார் என்பதை பொறுத்து தான் அதிமுக எதிர்காலம். நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்களை நோக்கி இன்னும் அதிமுக போகணும். நிறைய இளைஞர்கள் தாவேகா பக்கம் போறதை நம்ம பார்க்க முடியுது அதிமுகல இருந்து.